எங்க பாண்டியனுமே முத்துவேல் சத்துவேல் முன்னாடி இந்த பக்கம் என் பையன் மேல எந்த தப்பும் கிடையாது. பாத்தியா, என் பையன் நகையை திருடவே கிடையாது. வேற எவனா திருடிட்டு போனதுக்கு என் பையனை போட்டு எவ்வளவு நாள் நீங்க திட்டு தீர்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவனை ஒரு திருடன், அவன் வந்து ரொம்பவே கேவலமானவன் சொல்லி எவ்வளவு அவமானப்படுத்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு இந்த தீர்ப்பு இருந்திருக்கும். உண்மை சொல்லப்போனா என் பையன் மேல எந்த தப்பு இல்லைங்கிறது இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா இந்த பாண்டியன் தான் பசங்களை ரொம்பவே தெளிவாகவும் ரொம்பவே உண்மையாகவும் வளர்த்துருக்காண்டா. எந்த ஒரு இடத்துலையும் தப்பு செய்ய மாட்டாங்க. உங்களை மாதிரி கேவலமானவங்க கிடையாதுடா அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனும் பயங்கரமா சவால் விட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிற சுகன்யாவும் அரசியும் அந்த விஷயத்த பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுமே இந்த பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கிறத நினைச்சிட்டு அரசி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுகன்யா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, இந்த மாதிரி அவங்க வீட்டு பொண்ணை இவங்க கூட்டிட்டு வந்து வச்சது மட்டும் இல்லாம அவங்க வீட்டை அவமானப்படுத்துற மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கிடையாது அப்படின்ற மாதிரி சுகன்யா பாண்டியன் மேல கோவப்பட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அவங்க கண்ணுக்கு இங்க பாண்டியன் மட்டும் தான் எதிரியா தெரியுறாங்க. ஏன்னா அவங்களோட கணக்குப்படி நல்ல பணம் இருக்கிறவங்க தான் சரியான ஆள். சொல்ல போனா பணம் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவே இந்த பக்கம் முத்துவேல் சக்திவேலுக்காக ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் எங்க வீட்டுக்கு வந்தான சுகன்யாவுமே இங்க பாண்டியன்ட்ட, மாமா அவங்க கிட்ட என்ன பேச்சு, நீங்க உள்ள போங்க மாமா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சமாதானப்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பி வச்சிடறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிற முத்துவேலை பார்த்து லைட்டா வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போலயே அங்க பாண்டியனோட பசங்களுக்குள்ள அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா, எவ்வளவு தைரியம் இருக்கணும், நம்ம கதிரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க, அவங்க எல்லாம் இன்னும் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க சுகன்யாவுமே, இங்க பாருங்க, நீங்க அவங்க கிட்ட சண்டை போடுறதுனாலயும் அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுனாலயும் ஏதோ மாறப்போதா, மாற போறது இல்ல. அப்புறம் எதுக்காக சண்டை போடுறீங்க, ஃப்ரீயா விடுங்க, எல்லாத்தையும் சாதாரணமா விட்டுருங்க. இப்ப நம்ம பையன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்காக நம்ம போய் மறுபடியும் சண்டையை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்றாங்க. இது கேட்ட உடனே இந்த பக்கம் பாண்டியனுக்கு தெளிவா புரியுது. ஆமா சுகன்யா, நீ சொன்ன விஷயம் சரியான விஷயம் தான். இந்த விஷயத்துக்கு போய் நம்ம அவங்க கிட்ட மோதிட்டு இருந்தோம்னா நம்மளோட மரியாதை தான் குறைஞ்சு போகும். நான் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விஷயத்துல இருந்து நகர்ந்து போயிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல அரசியுமே இந்த பக்கம் ரொம்ப பயத்துல இருக்கிறத பார்த்த உடனே சுகன்யாவே, என்னாச்சு அரசி, நீ எதுக்காக பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் அரசியுமே தான் மனசுல இருக்க விஷயங்களை இங்க சுகன்யாட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஆப்போசிட் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் பதட்டமாவே இருக்கு, நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்ப சுகன்யாவுமே எங்க அரசியோட மனசை மாத்துறதுக்காகவே, எங்க பாரு அரசி, எப்பவுமே வந்து இந்த மாதிரி எதிர் வீட்டு சண்டைக, இந்த மாதிரி வந்து சொந்தக்காரங்க சண்டை, அங்காளி பங்காளி சண்டை, இதெல்லாம் ரெகுலரா எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான். ஆனா இதை சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு மருந்து, ஏதோ வந்து நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டு பையனோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்யாணம் மூலமா தான் இதை சரி பண்ண முடியும். ஆனா அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா அதுக்காக நீ எல்லாம் பயந்துட்டு இருக்காத. இந்த மாதிரி நீ எதுக்காக பயப்படுற, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இருக்கேன், யாரும் என்ன தாண்டி உன்னை எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி இங்க அரசிக்காக நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா பயங்கர போல்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசுற விஷயம் எல்லாமே இங்க அரசியை எப்படியாவது குமரவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி தான் எல்லாத்துலயுமே பிளேம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காலுமே வருது. அதாவது அவன் அந்த நகைக்கு பதிலா பணமா ரெடி பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையை வந்து பணமா ரெடி பண்ணி இந்த பக்கம் காணாம போன முத்துவேல் சக்திவேலுக்கு இந்த பணத்தை ஒப்படைக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த முத்துவேல் சக்திவேலுமே, ஏண்டா அவ்வளவு நகையை எடுத்துட்டு போயிட்டு இவ்வளோண்டு பணம் தான் வந்திருக்கு, இதுல வேற இவனுங்க இவ்வளவு பேச்சு பேசுறானுங்க, தான் பையன் எந்த தப்பும் செய்யலன்ட்டு. இதே வந்து நம்ம வீட்டு பொண்ணு கையில நகை இருக்கும்போது வேற எவனா ஏமாத்திருந்தானா அவனை அங்கேயே வச்சு வகுந்து தள்ளி இருப்போம். ஆனா இவன் பசங்க பாரு, கோல பசங்க மாதிரி எதை பத்தியுமே கவலைப்படாம பொண்ணு பக்கத்துல இருக்கும் போதே நகையை பறி கொடுத்துருக்கானுங்க. கடைசியில் இதுல வந்து வியாக்கியானம் வேற பேசுறானுங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேல் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியனுக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. இவங்க எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்க கிட்ட என்னத்தை போய் பேசுறது அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கதிருமே இந்த விஷயத்தை தாங்க முடியாம ரொம்பவுமே டென்ஷனோட இருக்காரு. அப்ப கரெக்டா இங்க பாண்டியனும் வெளியில கடைக்கு போறதுக்காக வராரு. அப்ப பாண்டியனை பார்த்த முத்துவேலுமே, யோ இப்ப எங்க என் மூஞ்ச கொண்டு போய் வச்சுக்குவ, நகையை கண்டுபிடிச்சாச்சு, நகை வந்துரும்னு, என்னைய நகை வந்துரும் பாரு, பணம் இவ்வளோன்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. உன் பசங்க தைரியமான ஆளா இருந்தா அப்பவே நகையை திருடினவனை பிடிச்சி அடிச்சு அவன் கையில இருந்து பிடிங்கிருக்க வேண்டாம். அதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ கடைசியில பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளோண்டு பணத்தை எங்களுக்கு கையில கிடைக்கிற மாதிரி பண்றதுக்கு நீங்க சும்மாவே இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேல் ரொம்பவே கடுப்பாய் சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. உடனே இங்க கதிருமே இதுக்கு மேல வந்து பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு எகிரிக்கிட்டு இந்த பக்கம் வந்து முத்துவேலை சண்டைக்கு இழுக்கிறதுக்காக முன்னாடி போயிடுறாரு. அப்ப கரெக்டா அங்க முத்துவேலை அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க டேரக்டா குமரவேலுமே முன்னாடி வந்து இங்க கதிரோட சட்டையை பிடிச்சி, நீ எதுக்கட என் அப்பாட்ட வர, சொல்லப்போனா நாங்க கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு, எங்க நகையை மொத்தமா நீங்க திருட கொடுத்துட்டு இப்ப கடைசியில் இவ்வளோண்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா யாரா ஏத்துக்குவா அப்படின்ற மாதிரி இங்க கதிருக்கும்
முத்துவேலுக்கும் பயங்கரமா வந்து சண்டை வர ஆரம்பிக்கும். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்க வெளியில இருக்கிற பாண்டியன் குடும்பத்தாளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதே நேரம் சக்திவேல் முத்துவேல் குடும்பத்தாளுங்களும் வந்துடுறாங்க. வந்து இவங்க 2 பேர் சண்டையை விளக்குறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்க சுகன்யாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம நினைச்சது எதுவும் நடக்காது போல இருக்கு, இவனுங்க 2 பேருமே முட்டாளா தான் இருப்பானுங்க போல இருக்கு, சம்பந்தமே எல்லாம் அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது குறுக்கால போய் அவங்க 2 பேரையும் தடுக்கிறாங்க. தடுத்தது மட்டும் இல்லாம, நீங்களா அங்காளி பங்காளிங்களா, எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்க, சொல்ல போனா உங்க வீட்டு பொண்ணுக்காக இது மாதிரி நீங்க தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேல் சக்தி வேலை பார்த்து எங்க சுகன்யாவும் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கதிர்கிட்டயுமே, தம்பி நீ முதல்ல உள்ள போ, இதுக்கு மேல இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி கதிரையுமே அங்கிருந்து பிரிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க சக்திவேலுமே ரொம்பவுமே டென்ஷனோட அங்கிருந்து கிளம்பிறாரு. அப்போ முத்துவேல் பக்கத்துல போன சுகன்யாவும், நீங்க பண்ற விஷயம் எதுவுமே சரி கிடையாது, சொல்லப்போனா நம்ம பிளானை மறந்துட்டு நீங்க சம்மந்தமே இல்லாம முத்துவேலை இந்த பக்கம் கதிர் கூட சண்டை போட வச்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி முத்துவேலும் இங்க பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அரசி உங்க வீட்டுக்கு வந்து சேர மாட்டா. அதை நான் அடிச்சு சொல்லுவேன். உங்க வீட்டுக்கு அரசி வரணும்னா கொஞ்சம் வாயை மூடிட்டு எல்லாரும் அமைதியா போங்க, அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அப்பவுமே வந்து பயங்கரமா யோசிச்சு இந்த பக்கம் வந்து முத்துவேலுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க.